சப்போர்ட் இன் பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது சைக்காலஜி ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். சைக்காலஜி அதாவது உளவியல்ல டெட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட 2012ஆம் ஆண்டுக்கான உளவியல் வினா விடைகளை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ப்ரீவியஸ் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினே அதே கேள்வியும் வரலாம், அல்லது அதை பேஸ் பண்ணி இந்த மாடலேஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா வரப்போற தேர்வு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. எந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் கொஸ்டின் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். எல்லா எக்ஸாமுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை நம்ம ஒரு டைமாவது ரீட் பண்ணியிருக்கணும். அதுல இருந்து நிறைய கேள்விகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிமோனிக்ஸ் என்பது டேஸுடன் தொடர்புடையது. இம்னிமோனிக்ஸ் என்பது டேஸுடன் தொடர்புடையது. விடை நினைவகத்தோட தொடர்புடையது. அடுத்து, தற்போதைய சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு முக்கியமானது. தற்போதைய சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு முக்கியமானது. நான் எப்பவுமே ஆப்ஷன் சொல்ல மாட்டேன், ஆன்சர் மட்டும்தான் சொல்லுவேன். ஆப்ஷன் நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணிக்கோங்க. தற்போதைய சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு முக்கியமானது நெறிமுறைகள். அடுத்து, கேங் ஏஜ் பீரியட் என்பது டேஸை குறிக்கிறது. கேங் ஏஜ் பீரியட் என்பது இளமை பருவத்தை குறிக்கிறது. அடுத்து, அட்வென்ச்சருக்கு டேஸ் அதிகமாக இருக்கும். அட்வென்ச்சருக்கு என்ன அதிகமா இருக்கும்? மன உறுதி அதிகமாக இருக்கும். இது அப்படியே 2012 டெட் எக்ஸாம் பேப்பர் 1ல கேட்கப்பட்ட வினாக்கள் தான். MC டவுகல் கூறுவது உணர்ச்சி வெளிப்பாடுகளின் வரிசை டேஸ் ஆகும். உணர்ச்சி வெளிப்பாடுகளின் வரிசை அறிவு, உணர்ச்சி, செயல்பாடு. அறிவு, உணர்ச்சி, செயல்பாடு. இன்டெலிஜென்ஸ் என்பது டேஸ் ஆகும். இன்டெலிஜென்ஸ் என்பது அறிவு மற்றும் செயல்பாட்டின் இணைப்பு. அடுத்து 7வது கேள்வி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் என்பது டேஸ் உடன் தொடர்புடையது. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் என்பது அறிவியல் வளர்ச்சியுடன் தொடர்புடையது. எமோஷனல் டெவலப்மெண்ட் என்பது டேஸ் உடன் தொடர்புடையது. எமோஷனல் டெவலப்மெண்ட் என்பது உணர்ச்சி வளர்ச்சியுடன் தொடர்புடையது. இதெல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின். சோசியல் டெவலப்மெண்ட் என்பது டேஸ் உடன் தொடர்புடையது. சோசியல் டெவலப்மெண்ட் என்பது சமூக வளர்ச்சியுடன் தொடர்புடையது. அடுத்து 10வது கேள்வி, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்பது டேஸ் உடன் தொடர்புடையது. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்பது தனித்துவ வளர்ச்சியுடன் தொடர்புடையது. அடுத்து, இன்டெலிஜென்ஸ் என்பது டேஸ் ஆகும். இன்டெலிஜென்ஸ் என்பது அறிவு மற்றும் செயல்பாட்டின் இணைப்பு. இன்டெலிஜென்ஸ் என்பது அறிவு மற்றும் செயல்பாட்டின் இணைப்பு. அடுத்து 12வது கேள்வி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் என்பது டேஸ் உடன் தொடர்புடையது. அறிவியல் வளர்ச்சியுடன் தொடர்புடையது. அடுத்து 13வது கேள்வி, எமோஷனல் டெவலப்மெண்ட் என்பது டேஸ் உடன் தொடர்புடையது. எமோஷனல் டெவலப்மெண்ட் என்பது உணர்ச்சி வளர்ச்சியோட தொடர்புடையது. எமோஷனல் டெவலப்மெண்ட் என்பது உணர்ச்சி வளர்ச்சியுடன் தொடர்புடையது. சோசியல் டெவலப்மெண்ட் என்பது டேஸ் உடன் தொடர்புடையது. சோசியல் டெவலப்மெண்ட் என்பது சமூக வளர்ச்சியுடன் தொடர்புடையது. அடுத்தது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்பது டேஸ் உடன் தொடர்புடையது. தனித்துவ வளர்ச்சியுடன் தொடர்புடையது. அடுத்து 16வது கேள்வி, லேர்னிங் என்பது டேஸ் ஆகும். செயல்பாட்டினுடைய திறன் தான் லேர்னிங். மெமரி என்பது டேஸ் ஆகும். மெமரி என்பது மனதில் உள்ள தகவல்களின் தொகுப்பு. மனதில் உள்ள தகவல்களின் தொகுப்பு தான் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். மோட்டிவேஷன் என்பது டேஸ் ஆகும். மோட்டிவேஷன் என்பது அறிவின் அளவு. எமோஷன் என்பது டேஸ் ஆகும். எமோஷன் என்பது செயல்பாட்டின் திறன்.
எமோஷன் என்பது செயல்பாட்டின் திறன். பெர்செப்ஷன் என்பது டேஸ் ஆகும். பெர்செப்ஷன் என்பது மனதில் உள்ள தகவல்களின் தொகை. பெர்செப்ஷன் என்பது மனதில் உள்ள தகவல்களின் தொகை. அட்டென்ஷன் என்பது டேஸ் ஆகும். அட்டென்ஷன் என்பது அறிவின் அளவு. அட்டென்ஷன் என்பது அறிவின் அளவு. திங்கிங் என்பது டேஸ் ஆகும். திங்கிங் என்பது செயல்பாட்டின் திறன். திங்கிங் என்பது செயல்பாட்டின் திறன். லாங்குவேஜ் என்பது டேஸ் ஆகும். லாங்குவேஜ் என்பது மனதில் உள்ள தகவல்களின் தொகை. லாங்குவேஜ் என்பது மனதில் உள்ள தகவல்களின் தொகை. கிரியேட்டிவிட்டி என்பது டேஸ் ஆகும். கிரியேட்டிவிட்டி என்பது அறிவு மற்றும் செயல்பாட்டின் இணைப்பு. கிரியேட்டிவிட்டி என்பது அறிவு மற்றும் செயல்பாட்டின் இணைப்பு. ப்ராப்ளம் சால்விங் என்பது அறிவின் அளவு. ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது அப்படிங்கிறது அறிவின் அளவு. டிசிஷன் மேக்கிங் என்பது டேஸ் ஆகும். டிசிஷன் மேக்கிங் என்பது செயல்பாட்டின் திறன். டிசிஷன் மேக்கிங் என்பது செயல்பாட்டின் திறன். இது எல்லாமே 2012 டெட்ல வந்த பேப்பர் 1 ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்தது டிசிஷன் மேக்கிங் செயல்பாட்டின் திறன். லேர்னிங் டிசபிலிட்டிஸ். லேர்னிங் டிசபிலிட்டிஸ் என்பது மனதில் உள்ள தகவல்களின் தொகை. மனதில் உள்ள தகவல்களின் தொகை. கிஃப்டட் சில்ட்ரன் என்பது டேஸ் ஆகும். கிஃப்டட் சில்ட்ரன் என்பது அறிவு மற்றும் செயல்பாட்டின் இணைப்பு. அறிவு மற்றும் செயல்பாட்டின் இணைப்பு. மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் என்பது டேஸ் ஆகும். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் என்பது அறிவின் அளவு. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் என்பது அறிவின் அளவு. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்பது டேஸ் ஆகும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்பது செயல்பாட்டின் திறன். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்பது செயல்பாட்டின் திறன். இதோட பாத்தீங்க அப்படின்னா 2012 டெட் எக்ஸாம் பேப்பர் 1ல கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல அடுத்த ஒரு 30 கேள்வி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.